கீர்த்தியாழ் பாவனியின் கிராமத்தின் நாயகர் சைகோன் கோபாலகிருஷ்ணன் என்ற நூலை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். கீர்த்தியாழ் பவானியின் கிராமத்தின் நாயகர் சைகோன் கோபாலகிருஷ்ணன் என்ற நூலின் வெளியீட்டு விழா லப்போர்ட் வீதியில் உள்ள ரவேஜ் சோசியல் அரங்கத்தில் நடைபெற்றது. பிரான்ஸ் நக்கீரன் முயல் பெரிய வரவேற்புரை ஆற்ற ராஜவேலு ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமை ஏற்க முதலமைச்சர் ரங்கசாமி நூலினை வெளியிட்டார். நூலின் முதல் பதிப்பை தேன்மொழி துபாய் குழந்தை பெற்றனர். துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKT ஆறுமுகம், நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க தேசிய விருந்தாளர் ஆதவன் நூலாய்வு செய்தார். தொடர்ந்து மணிமேகலை பிரசுரத்திற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நூலாசிரியர் பிரான்சிஸ் கீர்த்தியாக பவானி ஏற்புரை வழங்க பிரான்ஸ் கண்மணி கோதண்டபாணி நன்றி உரை ஆற்றினார். புதிதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கடந்த 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை, டெம்போ நிறுவனத்திற்கு இடம் இல்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா, அங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா, பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் சரியான முறையில் உள்ளதா, பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சரியான முறையில் குடிநீர் கிடைக்கிறதா மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடங்கள் உள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பலர் உடனிருந்தனர். அறிவித்த எந்த திட்டங்களையும் ரங்கசாமி தலைமையிலான அரசு செயல்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நவீனா கார்டன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில கமிட்டி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களையும் ரங்கசாமி தலைமையிலான அரசு செயல்படுத்தவில்லை. தற்போது இருக்கின்ற அனைத்து திட்டங்களும் காங்கிரஸ் ஆட்சியிலேயே கொண்டு வரப்பட்டது என்று கூறினார். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரா என்பது தெரியாமல் உள்ளார். தொகுதி வளர்ச்சியுள் அவர் எந்தவிதமான அக்கறையும் செலுத்தவில்லை, பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பெற்று தரவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வேர்ல்டு பீனிக்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் மிஸ்டர் பிளாக் 2025 புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் மேனன் ஸ்டுடியோ போட்டோகிராஃபி வழங்கிய வேர்ல்டு பீனிக்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் மிஸ்டர் பிளாக் கிளாசிக் 2025 வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திவாகர் மேனன், பாலா இளவரசன் மற்றும் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கனமழை பெய்ததை அடுத்து போட்டி தடைபடாமல் இருக்க டென்ட் போட்டு கொட்டும் மழையில் இந்த போட்டி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கோடை வெயிலை தணிக்கும் வகையில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிறது. இதனையொட்டி பொதுமக்கள் பயன்படும் வகையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மூர் பழச்சாறு, வெள்ளரிக்காய், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது.
இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொழிற்சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண், தொகுதி அவை தலைவர் மானுகேசன், சிறுபான்மை அணி தலைவர் அலெக்சாண்டர், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபாசங்கர், பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், தொண்டகணி துணை அமைப்பாளர் கருணாகரன், ராம்குமார், ஆசாரி முருகன், கிளை செயலாளர்கள் மூர்த்தி, பிரித்திமாள், சோமு, பொன் ஏழுமலை, ரவி, மணி, கிருஷ்ணகுமார், தயாளன், லட்சுமி, ஸ்டாலின், பிரான்சிஸ் பாபு, மகளிர் அணி நிர்வாகிகள் சுனிதா, வள்ளி, லட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் ஜங்காத் நிதி மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் ஜகாத் நிதியின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சாம்சுதீன் தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் ஜனாட் கஜா கமல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஜனாப் நிசார் அகமது மற்றும் கோட்டக்குப்பம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜனாப் அப்துல் ஹமீதோ, மேலும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொருளாளர் ஜனாப் மஜித் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு சுயதொழில் புரிய சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள 4 தையல் இயந்திரங்கள் மற்றும் ஒரு மிதிவண்டியை பயனாளிகளுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பலுல்லா, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி, கோட்டுக்குப்பம் நகர தலைவர் முகமது அலி, தொகுதி பொறுப்பாளர்கள் மெய்லுதீன், சரீப் அப்துல் அஜீஸ் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டையில் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதலியார்பேட்டை புவன்கரை வீதியில் உள்ள எம்ஜிஆர் மஹாலில் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட தலைவர் கோபி தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பேத்த பெருமாள், முன்னாள் அரசு கொறடா RKR ஆனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த பாபு, மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா மற்றும் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காசி யாத்திரைக்கு சென்ற புதுச்சேரி பக்தர்கள் வழிமாறி ராஜஸ்தான் எல்லையில் சிறைப்பிடிக்கப்பட்டு முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் தலையீட்டால் விடுவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை சாரம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கடந்த 26ஆம் தேதி காசிக்கு ஆன்மீக பயணமாக பேருந்தில் புறப்பட்டனர். பல்வேறு மாநிலங்களை கடந்த டில்லியை அடைந்தனர். தொடர்ந்து நேற்று ஆக்ராவில் இருந்த தாஜ்மஹாலை சுற்றி பார்ப்பதற்காக சாலை மார்க்கமாக சென்றனர். ஆனால் பேருந்து ஓட்டுநர் வழி தெரியாமல் தாஜ்மஹால் செல்லும் பாதையில் இருந்து விலகி வேறு பாதைக்கு சென்றார். அவர்கள் சென்ற பேருந்து ராஜஸ்தான் மாநில எல்லைக்குள் புகுந்தது. ராஜஸ்தான் மாநிலத்திற்கு பர்மிட் இல்லாமல் சென்றதால் அம்மாநில போக்குவரத்து அதிகாரிகள் புதுச்சேரி பக்தர்கள் சென்ற பேருந்தினை தடுத்து நிறுத்தினர். அதையடுத்து பர்மிட் இல்லாததற்கு 3,000 உட்பட 7,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். அபராத தொகையை கட்ட முயன்ற போது ராஜஸ்தான் மாநில அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. 60,000 ரூபாய் செலுத்தினால்தான் பேருந்தினை விடுவிப்போம் என தெரிவித்தனர். பேருந்தில் சென்றவர்களிடம் போதிய பணம் இல்லாத நிலையில் அனைவரையும் இறக்கி ஒரு கட்டிடத்தில் தங்க வைத்தனர். பேருந்தில் சென்றவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். இதனால் மொபைல் போன் மூலம் வீடியோ வெளியிட்டு தங்களை மீட்க வேண்டும் என புதுச்சேரி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கண்ணீர் மல்க முறையிட்டனர். இதனை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா முதல்வர் ரங்கசாமியை தொடர்பு கொண்டு பக்தர்களை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். முதல்வர் ரங்கசாமி செல்வகணபதி எம்பியை தொடர்ந்து கொண்ட புதுச்சேரி பக்தர்கள் ராஜஸ்தானில் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருப்பதை விளக்கி மீட்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவின் பெயரில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ராஜஸ்தான் மாநில அமைச்சர்களை தொடர்பு கொண்டு புதுச்சேரி பக்தர்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் ஆகியோரும் ராஜஸ்தான் மாநில போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புதுச்சேரி பக்தர்களை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். அதையடுத்து 51,000 ரூபாய் அபராதம் செலுத்திய பிறகு மாலை 4 மணியளவில் புதுச்சேரி பக்தர்கள் அனைவருமே அதே பேருந்தில் தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க புறப்பட்டனர். கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாள் நேற்று அனல் காற்று வீசி வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வேலூர், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கத்திரி வெயிலுக்கு முதல் நாளிலேயே 100 டிகிரியை தாண்டி உள்ளது. இந்நிலையில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நேற்று 4ஆம் தேதி துவங்கி வரும் 28ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. கத்திரி வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளில் நேற்று புதுச்சேரியில் வெப்பம் 100.6 டிகிரி பாரன்ஹீட் அளவு பதிவாகியது. மத்திய நேரத்தில் அனல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். பொதுமக்கள் வெயிலில் வராமல் வீட்டிலேயே முடங்கினர். மாலை 6 மணியளவில் திடீரென கருமேகம் சூழ்ந்து குளிர்காற்று வீசியது. பின் நகர பகுதிகள் மழை பெய்ததை தொடர்ந்து சாலையில் மழைநீர் ஓடியது. மழையுடன் பலத்த காற்று வீசியதை அடுத்து நகர பகுதிகள் பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கத்திரி வெயில் துவங்க நாளில் மழையுடன் குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். தாவிதுபேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளிகள் வரையப்பட்டுள்ள ஓவியங்களை சட்டமன்ற உறுப்பினர் அடிபால் கென்னடி திறந்து வைத்து பார்வையிட்டார். உப்பளம் தொகுதி தாவிதுபேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளிகள் முன்மழலையர் வகுப்பில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் வரையப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு ஓவியங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. பொறுப்பாசிரியர் வசுதா தலைமை தாங்கினர். ஆசிரியர் அனந்தராஜ் வரவேற்றார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஓவியங்களை திறந்து வைத்து பார்வையிட்டனர். இதில் பெற்றோர்கள், மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓவியங்களை பார்வையிட்டனர். ஏற்பாடுகளை ஓவியர் தேவராஜ் செய்திருந்தார். ஆசிரியர் மனோரஞ்சிதம் நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற நடைபெற்ற சஸ்திரநாம அர்ச்சனைகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயகிரீவர் பெருமாள் திருக்கோவில். கல்விக்கு அதிபதியான அயகிரீவருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொது தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்ட தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஜேசிஐ இந்தியா, ஜேசிஐ ஜோன் 16, ஜேசிஐ பாண்டிச்சேரி இணைந்து வழங்கும் ஜேசிஐ ஆத்தர் 2025 தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. ஜேசிஐ இந்தியா, ஜேசிஐ ஜோன் 16, ஜேசிஐ பாண்டிச்சேரி இணைந்த வழங்கும் தேசிய ஆத்தர் 2025 தேசிய அளவிலான கருத்தரங்கம் ஷென்பஹா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சுமார் 20 புத்தகத்தை எழுத ஆத்தர் உருவாக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய பாண்டிச்சேரி தலைவர் அருண்குமார் அப்பாதுரை தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சித்தானந்தம், தேவானந்தம் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் மெயின் ரோட்டில் நேற்றிரவு பெய்த மழையால் அப்பகுதியில் உள்ள மரம் சாய்ந்து மின்கம்பிகள் மேல் விழுந்தது. இதனால் கோவிந்த சாலை புதுநகர் கண்டக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்த உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற கோப்பிசாமி உடனடியாக மின்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறைகள் தகவல் தெரிவித்தது. மின்கம்பி சீரமைக்குமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் தீயணைப்பு துறை ஊழியர்களுடன் இணைந்து விழுந்த மரத்தினை வெட்டி அப்புறப்படுத்தினர். தீயணைப்பு கொடுக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனிடையே நேரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.